ஹலோ கைஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்டு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, லோக்கலாக வந்து டெலிவரி பண்ணணும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வெப்சைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பாக வேணுனாலும் நம்ம வந்து ஆப்பாக கன்வெர்ட் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செப்பரேட்டாக அட்மின் பேனல் இருக்குது, அதையும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் இது ஓகேங்களா, ஆட் டு கார்ட்டில் நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஓகேங்களா, ஆட் டு கார்ட்டில் கொடுத்தோடனே இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஆட் டு கார்ட்டில் செக் அவுட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் வந்துட்டு இப்போது செக் அவுட்டில் வந்துட்டு கெஸ்ட் லாக் அவுட்டில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, செப்பரேட்டாக வந்து லாகின் வந்து க்ரியேட் பண்ணிட்டு அந்த கஸ்டமர் வந்து லாகின் வந்து க்ரியேட் பண்ணிட்டு நம்ம எல்லா வெப்சைட்லையும் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் டெலிவரி இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து டெலிவரி இதுவும் வந்துடும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி சப்போஸ் வந்து நீங்களே வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் யாரையாச்சும் வச்சு நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இது வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கான ஒரு இது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சிம்பிளாக கொடுத்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளியராக புரியணும் என்ன ப்ராடக்ட்ஸு என்ன இதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக் அவுட்டு பை நவ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஸோ அந்த இதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். டேரெக்டாக வந்து செக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இது பண்ணிக்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் இருக்குது, மறக்காமல் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு மாதிரி எனக்கு வந்து இ-காமர்ஸ் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் ஆப்பும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், வெப்சைட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து உள்ளார போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அபவுட் அஸில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் கஸ்டமர் சப்போர்ட்டு உங்களோட இது ஓகேங்களா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு எல்லாமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து இதில் வந்து கேட்வேவும் செட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை டேரெக்டாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக வந்து கேட்வே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அட்மின் பேனல் இப்போ நான் ஆக்ஷன் ஷோ பண்ணுறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸு. நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்டகரிஸாக கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து அட்மின் பேனலை ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அட்மின் பேனல். இந்த மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இதுக்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல காட்டும். அது இல்லாமல் எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி, அது இல்லாமல் வந்து எத்தனை பேர் இமெயில் வெரிஃபை பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு பேமெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ பெண்டிங் பேமெண்ட்ஸ் எவ்வளோ வந்து இதாக இருக்குது, எத்தனை பேர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, இல்லை புதுசாக ஆட் பண்ணணும்னா அதுவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் ஆட் ப்ராடக்ட்டு இல்லை பல்காகவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட்டு செட்டிங்ஸு, அதாவது உங்களோட இந்த இப்போ பார்த்தீங்களா வெப்சைட்டு அந்த இடத்துல பேனரோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணணுனாலும் நீங்களே வந்து எல்லாத்தையும் ஃப்ளாஷ் சேல் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டாப் செல்லிங் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதெல்லாம் முன்னாடி வைக்கணுமோ அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். ப்ரொமோஷன் பேனர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து அட்மின் பேனல் ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் செட்டிங்ஸு ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த அட்மின் பேனல் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆல் ஆர்டர்ஸ் பெண்டிங் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போ வந்துட்டு அந்த மார்க்கர்ஸ் ப்ராசஸிங், அதாவது உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஆர்டர் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் டேட்டு, கஸ்டமரு, ஆர்டர் நம்பரு, அவங்க வந்து என்ன இதில் வந்து இப்போ சிஓடியா இல்லை வந்து கேஷ் ஆன் பண்ணியிருக்காங்களா, மொத்த அமௌண்ட்டு, அவங்க வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ், ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து சிஓடியில் போட்டிருக்கனால பே பண்ணல. ஸோ அது இல்லாமல் பெண்டிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வரும். நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அவங்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க, ப்ராடக்ட்டு, ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகிடும். அது இல்லாமல் ஷிப்பிங் அட்ரஸ், கஸ்டமர் டீட்டெயில்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ ஓகே,
அது இல்லாமல் ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வெப்சைட் பண்ணணும், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஆப் பண்ணணுனாலும் மறக்காமல் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து அது சிஓடி ஆர்டர்ஸ், ரிட்டர்ன் ஆர்டர்ஸ், கேன்சல் ஆர்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே செப்பரேட்டாக வந்துடும். ஓகே கைஸ், ஓகே இந்த வீடியோவில் அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா கேட்வே மாற்றணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு எந்த கஸ்டமைசேஷன் இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.